என்னோட இருக்கார் ரொம்பவே பிரபலமான ப்ரொஃபஸர் டாக்டர் ஆர்த்தர் ஆசீர்வாதம் அவர்கள். ஸோ வணக்கம் டாக்டர், வெரி வார்ம் வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ உங்களை பற்றி சில வார்த்தைகள் நம்மளோட நேர்களுக்காக சொல்லுங்கள். நான் மதுரையில் டாக்டர் ஏஜே ஆசீர்வாதம், அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் டயபெட்டாலஜியாக இருந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் ஓய்வு பெற்று என்னோட சொந்த ஆஸ்பத்திரியை ஆர்த்தர் ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டல், அண்ணா பஸ் ஸ்டாண்ட், மதுரையில் இருக்கிறேன். எனக்கு சக்கரை வியாதி பற்றி உள்ள ஆர்வம் முன்னாலே உண்டு, இன்னும் உண்டு. இன்றைக்கும் நான் படிக்கிறேன், அன்றைக்கும் நான் படித்தேன். மக்களுக்கு இதை பற்றி நல்லா சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட முக்கியமான ஒரு குறிக்கோள். டாக்டர், உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வினா, டயபெட்டிக் அப்படின்னாலே சுகர் வந்து தவிர்க்கணும் அப்படின்றது தான் உங்களோட மைண்டில் செட் ஆகிடுது. இப்போ இந்த சுகர் ஃப்ரீ அப்படின்ற நிறைய பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த சுகர் ஃப்ரீ மாதிரி பொருட்கள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடலாமா இல்லை சாப்பிடவே கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. நல்ல கேள்வி இது. ஏன்னா சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை எவ்வளோ நாளும் சாப்பிடலான்ற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அதில் வந்து சுகரை ஆடட் சுகர் இல்லைன்னு அவங்க சொல்லியிருப்பாங்களே ஒழிய அந்த ஸ்வீட்டுக்கு உள்ள கேலரிஸ் வந்து இருக்குது. அந்த கேலரிஸ், அந்த கார்போஹைட்ரேட் இருக்கிறதுக்கு உரிய அளவு சாப்பிட்டா பரவாயில்ல. உதாரணமாக நாங்கள் வந்து இந்த சுகர் ஃப்ரீ மருந்து அஸ்பார்டைம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வச்சு கேசரியெலாம் கூட செஞ்சு கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கேசரி செஞ்சு கொடுக்கும்போது அதுவும் அளவோடு தான் கொடுக்கணும். அதில் நம்ம சுகர் சேர்க்கலைங்கிறதுக்காக இவ்வளவு கேசரி சாப்பிட்டா சரியாக வராது, கெடுதி தான். டாக்டர் ஆசீர்வாத் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்க்குற பப்ளிக்கு அவங்க வந்து இந்த டயபெட்டிஸ்க்கான இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் சில டிப்ஸ் நம்ம நேர்களுக்கு ஆகணும். ஒவ்வொரு நபரும் 25 வயசுக்கு மேலே 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பிளட் சுகர் பண்ணிக்க வேண்டியது அவசியம். இதன் மூலம் சர்க்கரை வியாதி வர முன்னால் இருக்கக்கூடிய சர்க்கரைக்கு முந்தைய நிலை, அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சோம்னா நம்ம டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதனால் எவ்ரி பர்சன் ஷுட் செக் அ பிளட் சுகர் அட்லீஸ்ட் 25 வயசுக்கு மேலே ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது, எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் தனக்கு டயபெட்டிஸ் இருக்குங்கிறத வந்து ஒத்துக்கணும். இல்லைன்னு சொல்லி வைத்தியம் பண்ணாமலே இருக்கிறது ரொம்ப கெடுதியான ஒரு விஷயம். மூணாவது, வைத்தியம் பண்ணுறதுங்கிறது டாக்டரை மாற்றினாலும் பரவாயில்ல, ஒழுங்கான ஃபாலோஅப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் இல்லை, இது ஆயுசு பூரா ட்ரீட்மெண்ட். கடைசியாக இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆயுசு பூரா வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை தான் சாப்பிடணும், இதை எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அது கஷ்டமாக இருந்தாலும் அது நம்ம நல்லதுக்காக அப்படின்றத தெரிஞ்சு அதை தொடர்ந்து கடைபிடிச்சிருந்தா நிச்சயமாக பெனிஃபிட் இருக்கு. ஸோ நன்றி டாக்டர். தேங்க்யூ, நன்றி.